إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேருள்ளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் நாட்களில் நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் என்றென்றும் பரவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை படைத்து நாம் ஆசைப்படக்கூடிய ஏராளமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விஷயங்களை நாம் தேர்வு செய்து நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நம் மீது ஏராளமான அருட்கொடைகளை பொழிந்து வைத்திருக்கிறான். அந்த வகையில் மனிதன் தன்னுடைய ஆசைக்கு உட்பட்ட பல்வேறு விஷயங்களை தானே தேர்வு செய்து அதை பயன்படுத்துவதில் அதிக பேராவல் கொண்டவனாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் எடுக்கக்கூடிய ஆடையாக இருந்தாலும், நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளாக இருந்தாலும், நாம் அதை விரும்பி தேர்வு செய்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான விஷயங்களை, உதாரணத்திற்கு உணவு உடைகளை பற்றி நம்ம சொல்றோம். ஏராளமான விஷயங்களை மனிதன் ஆசைப்பட்டுட்டான்னு சொன்னா அதற்கு எவ்வளவு பெரிய விலையை கொடுத்தேனும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் அதை உச்சகட்டமாக நாம் சொல்வதாக இருந்தால், உலகத்தினுடைய ஆட்சியையே இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு மனிதன் நவீன வளர்ச்சியிலும் அறிவியல் வளர்ச்சியிலும் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஐநா சபையினுடைய பதவியை கூட இன்றைக்கு விலை கொடுத்து வாங்கி ஆசைப்பட்ட வகையில அமைத்துக் கொள்ளலாம், நான் உலகத்தையே ஆளக்கூடியவனாக இருக்கிறேன் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் தேர்வு செய்து பயன்படுத்துகின்ற வகையில் உலகத்துல அந்த அளவுக்கு அல்லாஹ் மனிதனுக்கு சில அதிகாரங்களை, சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் மனிதனுக்கே உரிய சில பலவீனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலவீனங்களை எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவன் விரும்பி தேர்வு செய்து கொள்ள இயலாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் ஆட்சியாளர்களுக்கெல்லாம், என்ன நீ பெரிய உலக ஆட்சியையே விலைக்கு வாங்குவ, உலகத்தையே விலைக்கு வாங்கிட்டாலும் கூட உனக்குன்னு உரிய சில பலவீனங்களை நான் உனக்கு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித ஆற்றலுக்கு மீறி, மனிதனுடைய சக்திக்கு மீறி அவன் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அதை விரும்பி தேர்வு செய்து கொள்ள இயலாது, விரும்பி தேர்வு செய்து அவன் பயன்படுத்தி கொள்ள இயலாது என்கின்ற வகையில் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதுல நம்ம பட்டியல் போட்ட ஒரு நீண்ட பட்டியல் நீளும். உதாரணத்திற்கு நம்முடைய பிறப்பு சம்பந்தமான விஷயமா இருக்குதா இல்லையா? நாம் இந்த இடத்துலதான் பிறக்கணும், இன்ன தாய் தகப்பனுக்கு தான் பிறக்கணும், இன்ன பெயரோடு பிறக்கணும் என்று சொல்லி மனிதன் தான் விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் அதை அவன் அமைத்துக் கொள்ள முடியுமா? பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அவனுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் அவன் இன்ன தாய் தகப்பனுடைய பிள்ளைதான், இந்த ஊர்ல பிறந்தவன் தான், இந்த ஊருக்காரன் தான் என்று சொல்லி மனிதனுக்கு அவனுடைய பிறப்பு குறித்த அந்த ஆசையை தேர்வு செய்து அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் வழங்கப்படவில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நாம் விரும்பி தேர்வு செய்து கொள்ள இயலாத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மரணம். அந்த மரணத்தை பற்றியும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருந்தால் அது எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது.
அதை விரும்பி தேர்வு செய்து நான் இந்த இடத்துல மரணிக்கணும், இந்த சூழல்ல மரணிக்கணும், இப்படியான சந்தர்ப்பத்துல மரணிக்கணும் என்று சொல்லி இந்த மரணம் குறித்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாக வச்சிருக்கிறான். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில எந்த ஒரு ஆத்மாவும் தன்னுடைய மரணத்தை விரும்பி தேர்வு செய்து கொள்ள இயலாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப இப்படியான இந்த மரணம் விஷயத்தில் பல்வேறு தகவல்களை நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? பல நியூஸ்கள்ல கேள்விப்படுறோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலருடைய மரணங்களை கடந்து வந்திருப்போம். இத்தனை மரணங்களையும் கேள்விப்படக்கூடிய நாம் அதை கடந்து வரும் பொழுது நம்முடைய மனதில் எப்பேற்பட்ட தாக்கத்தை அந்த மரணம் ஏற்படுத்த வேண்டுமோ அது ஏற்படுத்தப்பட்டதா என்பதை கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த மரணத்தை பற்றி ஏனைய சித்தாந்தங்கள், மதங்கள், மார்க்கங்கள் சொல்வதை காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டும் பொழுது கூட அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், உங்களுடைய ஆசைகளை முறித்து போடக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடிய நாம் இது போன்ற ஏகப்பட்ட மரண செய்திகளை, மரண தகவல்களை கேள்விப்படும் பொழுது, பார்க்கும் பொழுது, கண்கூடாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மரணம் நமக்கு என்ன தூது விடுக்கிறது, என்ன செய்தியை சொல்லுது என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்ம அந்த மரணங்களை எல்லாம் கேள்விப்பட்டு நம்முடைய உள்ளங்கள்ல ஒரு சிந்தனையை வளர்த்து வச்சிருப்போம். நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் போதானே போறோம், என்ன அது ஒரு பெரிய விபத்து, நமக்கு ஒரு நாள் மரணம் வரத்தான் போகுது, நாம கூட அந்த விபத்துல மரணிக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய காரணங்களால மரணிக்கலாம், வயோதிகத்தினால, நோய்வாய்ப்படுறதுனால, அல்லது அல்லாஹ் எப்ப நாடுனானோ நம்ம உயிரை அல்லாஹ் கைப்பற்றத்தான் போகிறான் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து வைத்திருந்தாலும் இது போன்ற மரணங்களை கேள்விப்படும் பொழுது அதிலிருந்து மனிதன் தவிர்ந்து கொள்ள, விரண்டு ஓட நினைக்கிறானா, அல்லது நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்ற அந்த சிந்தனையில உறுதியாக இருக்கிறானா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது இல்ல, நம்ம மரணிக்கத்தான் போகிறோம், அல்லாஹ் ஒரு நாள் நம்மை அழைக்க இருக்கிறான், அப்படி செல்லும் பொழுது அப்படி அழைக்கும் பொழுது நம்ம சென்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையில உறுதியாக இருக்கிறோமா என்பதை இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட அந்த மரணங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு மனிதர்களுக்குள்ளான அந்த உள்ளத்துல ஒரு ஓரமா நம்ம போகத்தான் போறோம் என்ற சிந்தனை இருந்தாலும் போகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா, அழைக்கின்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதிலே உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்த்தால் பெரும்பான்மையான மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, ஒரு விபத்து குறித்த ஒரு மரண செய்தி கேள்விப்படுறோம்னு வைங்க, பேருந்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஜன்னல் சீட்ல இருந்து ஏதோ தலை நசுங்கி மௌத்தா போயிட்டாரு, அல்லது பைக்கில் போன இளைஞர் ஸ்பீடா போய் கீழே விழுந்து மரணம் அடைந்து விட்டார் என்ற ஒரு செய்திகளை கேள்விப்பட்டோம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த செய்தியை கேட்ட உடனே பஸ்ல போகும்போதெல்லாம் இனிமே பார்த்து போனோம்ப்பா, அப்படியே போனால் இந்த ஜன்னல் சீட்டை தேர்வு செஞ்சிடக்கூடாது, ஜன்னல் சீட்ல இருந்து ஒதுங்கி இருந்துக்கிறணும், அல்லது பைக்கில் போகக்கூடிய அந்த மரணங்களை சந்திக்கும் பொழுது இனிமே பைக் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏதாவது வாடகை காரை பிடிச்சிட்டாவது டாக்ஸியாவது பிடிச்சு போயிடணும், அல்லது ஆட்டோவை பிடிச்சி, இப்படியான சிந்தனைகளுக்கு மனிதன் ஏன் போறான், நம்மளும் ஒரு நாள் போக போறோங்கிற மனநிலையில இருக்கிறோம், நமக்கும் அந்த மரணத்தினுடைய அழைப்பு வரப்போகுதுன்னு இருக்கிறோம். அப்ப அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதுல உறுதியாக இல்லாமல் இந்த பேருந்து பயணங்களை, இந்த பைக் பயணங்களை, இது போன்ற மரண செய்திகளை கேள்விப்படும் பொழுது அதிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய அந்த செயலை மனிதன் ஏன் கையாளுகிறான்? அதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் முலாக்கிக்கும், அது உங்களை நேரடியா சந்திக்க இருக்குது. நீங்க பஸ் பயணத்தை தவிர்த்து கொண்டிருந்தாலும், இது போன்ற பேருந்து விபத்துக்கள்ல இருந்து உங்களை தவிர்த்து கொண்டாலும் உங்களுடைய மரணம் உங்களுக்கு எதிர் திசையில உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப மனிதனுக்கு என்னதான் மனதுல நாம என்னைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம், மரணத்தை நெருங்க இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனை மேலோங்கி இருந்தாலும் ஒரு விதமான பயம், இது போன்ற பயணத்தை தவிர்த்தாவது நம்ம மரணத்திலிருந்து தவிர்த்திருக்கணும், அந்த மரணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து நம்ம ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி விரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இப்படியான சில தகவல்கள் நம்முடைய காதுகளுக்கு எட்டும் பொழுது அதிலிருந்து விரண்டு ஓடி விடாமல் அல்லாஹ் அந்த நேரத்துல நம்முடைய மரணத்தை எழுதியிருந்தானே ஆனால் கண்டிப்பா நம்ம மரணிக்கத்தான் போகிறோம். அப்படி மரணிக்கக்கூடிய வேளையில அந்த சந்தர்ப்பத்தில் உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற மரணங்கள் நமக்கு சொல்லி தரணும்.
மரணத்தினுடைய தருவாயில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் எப்படி வெளிப்படணும், நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறது. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த மரணத்தினுடைய விஷயங்களிலிருந்து ஒருவேளை தப்பிச்சு வந்துட்டோம்னு சொன்னா, ஒரு பேருந்து பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு மரணம் நமக்கு நெருக்கத்துல வந்துட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால காப்பாற்றப்பட்டுட்டோம். அப்ப கூட மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, நான் கொஞ்சம் கவனமா இல்லைன்னு சொன்னா நானும் மௌத்தா போயிருப்பேன், பேருந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மௌத்தாயிட்டாங்க, நான் தனியா ஒரே ஆளு தப்பிச்சுட்டேன் என்று பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் என்ன பாடத்தை நடத்துகிறது? உன்னுடைய சாதுரியத்தினால, உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால நீ தப்பிச்சிட்டியா, நீ கவனமா இருந்துட்டதுனால உன்னுடைய மரணம் உனக்கு இப்ப வரலையா என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்துல அந்த துணியில அல்லாஹ் கேட்கிறான். அஜலுவும் அவர்களுக்குரிய தவணை அவர்களுக்கு வந்து விடுமையானால் வலா எஸ்தஅகிருன சாஅத்தன் ஃபலா எஸ்தக்திமூன், அவர்களுக்குரிய தவணை அவர்களுக்கு வந்து விடுமையானால் ஒரு நொடி அவர்களுக்கு முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. நீ இந்த பேருந்து விபத்துல இருந்து தப்பிச்சிட்டன்னு சொன்னா உன்னுடைய அஜலை நீ அடைந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம், உன்னுடைய அந்த நேரம் உன்னுடைய தவணை உனக்கு வரவில்லை என்ற அர்த்தம். அதை விட்டு நான் தப்பிச்சிட்டதுனால, நான் என்னுடைய சாதுரியத்தினால, என்னுடைய கவனத்தினால, என்னுடைய அந்த சிந்தனை என்னுடைய சிதறடிக்க விடாமல் நான் கவனமா இருந்ததுனால இதுல இருந்து தப்பிச்சுட்டேன்னு பேசுறோமா இல்லையா? இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் நடத்தக்கூடிய பாடம், உனக்குரிய அஜல் உனக்குரிய தவணை இந்த நேரத்துல வரல, கொஞ்ச நாள் உலகத்துல நீ வாழ்ந்துட்டு போட்டு உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய இந்த சாதுரியத்தினால கவனத்தினால நீ தப்பிச்சிட்டு நினைக்காத. உன்னுடைய மரணம் நீ எப்பேற்பட்ட கோட்டைகள்ல நீ உன்னை பாதுகாத்து கொண்டிருந்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால நான் மரணத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் அங்க அந்த கோட்டைகளுக்கு உள்ளேயும் அந்த மரணம் உன்னை தீண்டிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்தக்கூடிய அழகான ஒரு பாடம். அப்ப இப்படிப்பட்ட சில தகவல்களை, இப்படிப்பட்ட சில விஷயங்களை மரணம் குறித்த சிந்தனையில் நம்ம ஒரு மேலோங்கி வைத்திருந்தாலும் ஒரு சில தகவல்களை கொண்டு இந்த மரணம் அதிலிருந்து நீங்கள் ஒரு காலத்திலையும் தப்பிக்க முடியாது. நீங்கள் பேருந்து பயணத்திலிருந்து தப்பிச்சிருந்தாலும் உங்களுடைய கவனத்தினால அந்த மரணம் நிகழாவிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை எழுதியிருந்தானே ஆனால் கண்டிப்பா அந்த மரணம் உங்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு அழகாக வழி நடத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் நபி தோழர்கள் போர்க்களத்திற்கு போகும் பொழுது, உஹது போர்க்களத்திற்கு போகும் பொழுது சில நயவஞ்சகர்கள் நாங்களும் இஸ்லாமியர்கள் தான், முஸ்லிம்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மதீனாவிலேயே தங்கி இருக்கிறாங்க. இவங்க போருக்கு போய் உஹது போர்க்களத்துல எப்பேற்பட்ட சேதம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். அந்த சேதங்களில் மரணமான சஹாபாக்களை சில நயவஞ்சகர்கள் ஏளனம் பேசினார்கள். பாத்தீங்களா, நாங்க கவனமா ஊர்லயே இருந்துட்டோம், இவ்வளவு பெரிய ஒரு சின்ன படம் பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து கண்டிப்பா போருக்கு போகணுமா, அவ்வளவு பெரிய போர்ல போய் கலந்து கொண்டு இவர்களை எதிர்த்து நிக்கணுமா, பாருங்க இவ்வளவு பேர் மரணிச்சுட்டாங்க, நாங்க கவனமா இருந்ததுனால நாங்க தப்பிச்சிட்டோம், நாங்க போயிருந்தா நாங்களும் இல்ல மரணிச்சிருப்போம் என்று ஏளனம் பேசக்கூடிய சில நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபியே, அந்த மூடர்களுக்கு, முட்டாள்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லவ் குன்தும் ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்ல், யார் மேல இந்த கொல்லப்படுதல் என்பதை போர்க்களத்துல நீ கொல்லப்பட்டுதான் சாவ, போர்க்களத்துல அடிபட்டுதான் உன்னுடைய மரணம் ஏற்படும் என்ற அந்த விதி எழுதப்பட்டிருக்கிறதோ, இலா மல்லாஜிஹிம், அல்லாஹ் அந்த நபர்களை அந்த போர்க்களத்திற்கு கண்டிப்பாக கொண்டு போயே தீருவான். இந்த போர்ல தானே நீ கலந்து விட முடியல, இந்த போர்ல தானே உன்னுடைய கொல்லப்படுதல் நிகழவில்லை, ஏதோ ஒரு வகையில உன்னுடைய கொல்லப்படுதல் நிகழ்ந்தே தீருமடா முட்டாப்பையில என்று சொல்லி அல்லாஹ் அந்த நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பதிலளிக்கிறார். அவை இப்படி மரணம் குறித்த இந்த தகவல்கள், மார்க்கம் இவ்வளவு தகவல்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் ஏகப்பட்ட தகவல்கள் இந்த மரணத்திலிருந்து நம்ம தப்பித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனைக்கும், நம்முடைய கவனத்தினால அதிலிருந்து தவிர்த்து கொண்டோம் என்ற சிந்தனைக்கும், எப்படியாவது நம்ம தப்பிச்சிட்டோம் என்ற ஒரு சிந்தனைக்கும் பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முற்றுப்புள்ளி வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மரணம் என்கின்ற அந்த விஷயத்திலிருந்து ஒரு காலத்திலும் நீங்க தப்பிக்க முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், நாம் தான் உங்களுக்கு மத்தியில் மரணங்களை பரவ விட்டிருக்கிறோம். ஒமா நஹ்னு பில் மஸ்பூகின், இந்த மரண விஷயத்துல மட்டும் எங்களிடத்தில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, எங்களிடத்தில் வெற்றி கொள்ள முடியாது, எங்களை மிகைக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை மனிதர்களுக்கு மத்தியில் பரவ விட்டிருப்பது குறித்தும், அந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும்
அழகான ஒரு பாடத்தை திருமறை குர்ஆனில் நடத்துவதை பார்க்க முடிகிறது. அப்ப இதிலிருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், எப்படியா இருந்தாலும் மரணம் நமக்கு வந்தே தீரும். அதுல அலட்சியம் பேசாமல், பொடுபோக்குத்தனமாக இல்லாமல், அந்த மரணத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது. அந்த நேரத்துல நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி மெருகேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் 70 காரிகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நன்கு கற்றறிந்து திருமறை குர்ஆனை மரணம் செய்து, முழு குர்ஆனையும் மரணம் செய்து மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 70 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த 70 நபர்களில் ஹராம் பின் மில்ஹான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த சம்பவத்தை அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனிதருடைய மரணத்தை, அந்த சஹாபியினுடைய மரணத்தை அந்த நபிமொழி தெள்ள தெளிவாக விவரிக்கிறது. அவருடைய மரண தருவாயில் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளையும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டையும் அந்த நபிமொழியில நம்ம பார்க்கிறோம். இந்த 70 காரிகளையும் வெளி ஊர்களில் இருந்து வரக்கூடிய சிலர் எங்களுடைய பகுதிக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு சில ஆட்கள் தேவை என்று சொல்லி இந்த 70 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நயவஞ்சகத்தனமாக வேறு மவுனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல போன உடனே 70 பேரையும் கடுமையான முறையில தாக்கி கொலை செய்யறாங்க. அவர்களை நயவஞ்சகமாக கடுமையான முறையில தாக்கி கொலை செஞ்சு அந்த இடத்துல இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை பரப்புறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் வளரக்கூடாது என்ற ஒரு தீய சிந்தனை, நயவஞ்சக சிந்தனை கொண்ட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போனாங்களே இல்லையா? அப்ப அந்த நேரத்துல அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹராம் பின் மில்ஹான், இந்த 70 நபர்கள்ல ஒருத்தர், அவருடைய மரணத்தை பற்றி அந்த நபிமொழியில நம்ம பார்க்கிறோம். இவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாம இருக்கும் பொழுது கூட இவருடைய பின்புறத்திலிருந்து ஈட்டியால் குத்தப்படுகிறார். முன்புறமாக ஈட்டி வெளியில வருது. வந்த அந்த ஈட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரத்தத்தை, வழிந்து ஓடக்கூடிய ரத்தத்தை இரு கைகளாலும் அள்ளி தன்னுடைய முகத்திலே பூசிக்கொண்டு சொல்லுகிறார், அல்லாஹு அக்பர், என்னுடைய மரணம் எனக்கு வந்து விட்டது, இறைவன் மிகப்பெரியவன், ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். மரணத்தினுடைய தருவாயை யாருக்கு இந்த மாதிரி வார்த்தை வரும்? அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய முந்தைய காலகட்ட அந்த வாழ்க்கையை எப்படி மெருகேற்றி வச்சிருப்பாரு, இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற அந்த ஆவலை எப்படி தன்னுடைய உள்ளத்துல அதிகமா வளர்த்து கொண்டிருப்பாரு, இறைவனுடைய அந்த சன்னிதானத்துல போய் நிற்கும் பொழுது கடந்து வந்த அந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் அல்லாஹ்வின் புறத்தில் அல்லாஹ்விற்கு மத்தியில போய் சமர்ப்பிக்கப்பட இருக்குது. அந்த நேரத்துல எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் இல்லாமல், கெட்ட செயல்களும் இல்லாமல், தீமையினுடைய அந்த சாயல் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்க போகிறோம் என்ற அந்த சிந்தனையில் இப்படியான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக அவருடைய வாழ்க்கை மெருகேற்றப்பட்டிருக்கிறது, பட்டை தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இவரோடு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பார்க்கணும். நமக்கு இந்த நேரத்துல மரணம் வந்து விட்டால், இது போன்ற திடீர் மரணம் ஏற்படக்கூடிய அந்த சூழலில் நமக்கு எதை நோக்கி எல்லாம் சிந்தனை போவோம், எப்படிப்பட்ட அந்த சிந்தனையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு இப்ப மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா, சிலர் அப்பதான் வியாபாரத்துல முதல் போட்டிருப்பாங்க, இப்பதான வியாபாரத்துல முதல் போட்டேன், திடீர்னு மரணம் வந்துருச்சு, அது யார் இனிமே மேனேஜ் பண்ணுவா, அல்லது குடும்பத்தை பத்தி போகும், இப்பதானே கல்யாணம் ஆச்சு, புள்ள குட்டின்னு இப்பதானே கொஞ்சம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறோம், மனைவி எப்படி தனியா பிள்ளைகளை வளர்ப்பா, மனைவி எப்படி தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை தன்னந்தனியாக ஓட்ட முடியும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலர் நம்ம இல்லாம எப்படி இந்த குடும்பம் இயங்கும் என்று சொல்லி இது போன்ற உலக சிந்தனைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுமை அதை அடுத்து வரக்கூடிய மறுமையினுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் குறித்த இந்த சிந்தனை நமக்கு வருமா? அப்ப இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம மறுமைக்காக தயார்படுத்தி வச்சிருக்கிறோம், அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை பத்தி தயாரா வச்சிருக்கிறோம். அந்த மரணம் வந்துவிட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம திரும்பி பார்த்தோமே ஆனால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உலக வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக, சந்ததிகளுக்கான அதிக சொத்துக்களை சேர்த்து வைத்திருத்து இப்படி கடந்து போயிருக்கும். திரும்பி பார்த்தோம் என்று சொன்னா நம்ம கட்டி வச்ச வீடு இருக்கும், நம்ம சேர்த்து வச்ச சொத்து இருக்கும், அமல்கள் நன்மைகள் அல்லாஹ்வின் புறத்தில் சமர்ப்பிப்பதற்கான அவனுக்கு சொந்தமான அந்த நன்மைகள், அவன் நமக்கு எழுதக்கூடிய அந்த நன்மை, இதையெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மரணத்தினுடைய நெருக்கத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது, ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விடுமே ஆனால்
ஒரு மனிதன் புலம்புவான், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை சிறிது நேரம் இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்புங்க. எதற்கு? நான் போய் தொழுதுட்டு நல்ல அமல் செஞ்சுட்டு வந்துடுறேன், நோன்பு வச்சு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வர்றேன், அமல்கள் செய்து நல்ல நல்ல மனிதராக ஆகிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை இருக்குமா? ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இறைவா உன்னுடைய பாதையில என்னுடைய பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்துட்டு இதோ வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல அவன் போய் தொழுது அவன் நன்மையை சேர்க்க முடியுமா? அவனுக்கு வழங்கப்படுகின்ற சிறிய அவகாசம், அவன் கேட்கக்கூடிய சிறிய அவகாசத்துல எந்த அமல்களை செஞ்சு அவன் அதிகமான நன்மைகளை பெற முடியும்? அந்த நேரத்துல அவனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை, இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்துக்கு தான் நான் செலவழிச்சேன், இந்த பொருளாதாரத்தை அப்படியே தூக்கி கொடுத்துட்டு தர்மமா கொடுத்துட்டு நான் உன்னை சந்திக்கிறேன், இதற்கு அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நம்முடைய காலகட்டம் என்பது உலகத்தை நோக்கி, சொத்துக்களை நோக்கி, சுகத்தை நோக்கி, வசதி வாய்ப்புகளை பெருக்குவதை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய, இதற்கு அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுற மாதிரி இருக்குதா? கொஞ்ச நேரம் நாம் உலகத்துல சிறிது அவகாசம் கேட்டு போய் நான் வாழ்ந்த அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அந்த அம்சம் என்னுடைய சொத்தாக இருக்குது, வீடாக இருக்குது, பொருளாதாரமா இருக்குது, அதை அப்படியே தூக்கி தர்மமா கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி மனிதன் புலம்புவான். சொல்லும் பொழுது மனிதன் அவகாசம் கொடுப்பானா? இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுதெல்லாம் ஒன்னை சேர்த்தே சொல்லுவான், உங்களுக்கு தவணை வழங்கப்படாது, அவகாசம் அளிக்கப்படாது, அளிக்கப்பட்ட அவகாசத்தில் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறதோ அதே நிலையில தான் நீ மரணிப்பாய் என்று சொல்லி இந்த மரணம் குறித்த தகவலை சொல்லும் பொழுது எந்த ஒரு அவகாசமும் வழங்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, இந்த சம்பவத்தோடு ஒட்டி ஒருத்தனுக்கு மரணம் அவன் இந்த மாதிரி நான் போய் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், என்னுடைய சொத்து பத்துக்கள் அப்படியே தூக்கி கொடுத்துட்டு ஏதோ வந்துடுறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப கூட என்ன இறைவன் சொல்லுவான்? அவகாசம் கொடுப்பானா? கல்லா, நீ ஒருபோதும் உண்மை பேச கிடையாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, வெறும் வெற்று வாய் வார்த்தையை தான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு உனக்கு வாழ்க்கையை கொடுத்தனா, அல்லது சிந்தித்து உணர்கின்ற அளவிற்கு இந்த மார்க்க அடிப்படையினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு சிந்தித்து என்னுடைய ஆற்றல்களை வல்லமைகளை உணர்ந்து செயல்படுவதற்கு உனக்கு அவகாசம் வழங்கப்படவில்லையா? இன்னும் அவகாசம் உனக்கு வேணுமா? எத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன், நீ திருந்து வாய் உன்னுடைய அந்த நல்ல அமல்களை பதிவு செய்து விடலாம், அதை கொண்டு வந்து என்னுடைய முன்னாடி சமர்ப்பிப்பாய் என்று உன்னுடைய வாழ்க்கை முழுக்க உனக்கு அவகாசம் கொட்டி கிடந்தாலும் அதையெல்லாம் போதாதுன்னு இப்ப புலம்புற பாரு, இப்ப கூட நீ வெற்று வார்த்தை தான் சொல்ற என்று அல்லாஹ் அந்த அவகாசத்தை மறுத்து விடுவான் என்று பேசுகிறான். அப்ப நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கை என்பது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நமக்கு சுட்டிக்காட்டின அந்த நபி மொழியில் இருக்கக்கூடிய அந்த நபி தோழருடைய வாழ்க்கையை போன்று மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்து அந்த நேரத்துல இன்முகத்தோடு இனிமையாக அழகான நம்முடைய முடிவு, நம்முடைய மரணம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையை அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற சிந்தனைகள் நமக்கு அதிகமாக தந்தல் புரிவானாக என்று கேட்டனுடைய முதல் உரையில் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் முதல் உரையில் பார்த்தோம். அதில் இறுதியாக நாம் குறிப்பிட்டது, மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் மரணம் நெருங்கக்கூடிய அந்த வேளையில் தான் கடந்து வந்த அந்த வாழ்க்கையில் தான் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களையும் தன்னுடைய வசதி வாய்ப்புகளையும் தர்மமாக கொடுத்து நான் உன்னிடத்துல நல்லவனா நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த புலம்பலை பற்றிய சில தகவல்களை நாம் பார்த்தோம். அதை நாம் குறிப்பிட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தில் பொருளாதாரத்தை அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்கு, பெருக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை அதிகமாக சென்று கொண்டிருந்தாலும் அமல்களில் அதிக ஆர்வம் இல்லாதவர்களாக, பொருளாதார விஷயத்தில் அதிக மோகமுடையவர்களாக பெரும்பான்மையான மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இப்பையும் ஒன்னும் கெட்டு போயிட என்கின்ற அந்த சிந்தனையை எடுத்து நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை இன்னைக்கு நம்ம திரும்பி பார்த்தோம் என்று சொன்னா, கொஞ்சம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் அசைபோட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமா தொழுகை இருக்காது, அதிகமா அமல்கள் ஆர்வம் காட்டியிருக்க மாட்டோம், அதிகமா மார்க்க தொடர்பு இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். நான் உட்பட நம்ம உரசி பார்த்தோமே ஆனால் பெரும்பாலும் அமல்கள்ல நம்ம செலவிட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை காட்டிலும் பொருளாதாரத்தை, உலக வசதிகளை, உலக லாபத்திற்காக நம்ம ஓடிய ஓட்டம் தான் அதிகமாக இருக்கும் என்பதை நம்ம யாராலும் மறுக்க முடியாது.
அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கவில்லை என்று சொன்னார். இப்பயும் நமக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அஜல் நம்மை அடையவில்லை. அடைவதற்கு முன்பாக, அந்த அஜலை நாம் சந்திப்பதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன தெரியுமா? நம்ம திரும்பி நம்ம கடந்து வந்த அந்த வாழ்க்கையினுடைய ஒட்ட உருவமாகவும் நம்ம சேர்த்து வச்ச சொத்து பத்து, நம்ம சேர்த்து வச்ச பொருளாதாரம், நம்ம உலகத்திற்காக ஓடிய அந்த ஓட்டம், இதுதான் மொத்தமா சேர்ந்து இருக்கும். இதோட அல்லாஹ்விடத்துல போய் நின்னா அல்லாஹ் நம்முடைய அமல்களை, நம்முடைய அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை லேசாக்குவானா, இலகுவாக்குவானா? கேள்விக்குறிதான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் புறத்தில் ஒப்படைத்து, இறைவா, நான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய முக்காவாசி காலத்தை இப்படித்தான் செலவழிச்சேன். இது என்னுடைய செல்வம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. உன்னுடைய ஆற்றலால், உன்னுடைய வல்லமையினால், உன்னுடைய நாட்டத்தினால் எனக்கு திறமையை கொடுத்திருந்த, அதை வச்சு நான் சம்பாதிச்சேன், அதை வச்சு சேர்த்து வச்சேன், அதை உன்னுடைய பாதையில் செலவழித்து நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன் என்ற ஒரு ஆசையோடு அதை செலவழித்தோமையானால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகாமல், அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய அந்த வாழ்க்கையினுடைய இலகுவிற்காக நல்வழியில் செலவழிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யக்கூலு இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் மனிதன் இருக்கிறானே, இவன் சொல்லுகிறான், மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று சொல்லுகிறான். அவன் நபிகளார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், எதுரா உன்னுடைய செல்வம்? எது உன் செல்வம்? நீ உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, அல்லாஹ்விற்காக நீ கொடுத்து வச்சிருக்கிற பாரு, சதக்காவா கொடுத்திருக்கிற பாரு, இதை தவிர எது உன் செல்வம்? இப்ப சாப்பிட்டுட்டு நல்ல செரிமானமாகி வெளியில வர்றதுக்கு காத்திருக்கிறது பாரு, இது உனக்குரிய செல்வம். வீட்டுல நீ சட்டியில பானையில மூடி வச்சிருக்கிறது உனக்குரியது அல்ல. இப்ப மரணிச்சுட்டு அதை வேற யாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. உன்னுடைய ஆடையை நீ உடுத்தி வச்சிருக்கிற பாரு, இப்ப கிழிஞ்சு போச்சுன்னா அது உனக்குரிய ஆடை. நீ உன்னுடைய வீட்டுல பீரோல அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆடையெல்லாம் உனக்குரியதா? நீ இப்ப மரணித்து விட்ட என்று சொன்னால் அந்த ஆடையை வேற யாரும் எடுத்து பயன்படுத்த போறாங்க. நீ மறுமைக்காக கொடுத்து சேர்த்து வச்சிருக்கிற பாரு, அது அல்லாமல் உன்னுடைய சொத்தாக, உன்னுடைய வீடாக, உன்னுடைய வீட்டு மனையாக, நகையாக, பணமாக இருக்கிறது என்று சொன்னால், உன் மரணம் இப்பொழுது வந்து விட்டது என்று சொன்னால் அதை வேற யாரும் அனுபவிக்க போறாங்க. இந்த கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே இந்த 3 வரியில சொல்லி முடிச்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நம்ம இன்றும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மகத்தான அருள், கிருபை. எனவே இந்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து சேமிப்பதற்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பாக இந்த ஜமாத்தினுடைய நற்பணிகளுக்காக இந்த ரமலானுடைய மாதத்துல இன்றைய ஜும்மாவுடைய வசூலை உங்களிடத்துல இருகரம் ஏந்தி காத்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக நீங்க கொடுங்க, அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்க பணிகளுக்காக நீங்க கொடுங்க என்று சொல்லி தாவா பணிகளுக்காகவும் இந்த ஜமாத்தினுடைய நிர்வாக செலவினங்கள் என்று சொன்னால் அநியாயத்திற்கு எதிரான போராட்டங்கள், மார்க்க அமல்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இந்த அமல்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆலிம்கள், உலமா பெருமக்கள், இஃபுல் மதரசாக்கள் உருவாகக்கூடிய ஹாஃபில்கள், ஆலிமாக்கள், இது போன்ற பல்வேறு மதரசாக்கள் ஒரு பக்கம் அமல்கள் ரீதியா ஊக்குவிப்பதற்காக இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. அது அல்லாமல் நிர்வாகம் சார்ந்த போராட்டங்கள், இது போன்ற மாற்று மத நண்பர்களுக்கு உரிய அந்த இலவச புத்தகம் கொடுக்கிறது, திருமறை குர்ஆன் அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கிறது, அது அல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கான தாவா சென்று இந்த மார்க்கத்தை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு 3 மாத அடிப்படை கல்வியை போதிக்கக்கூடிய ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா என்று சொல்லி அந்த தாவா சென்றுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதியோர் இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சிறுவர் இல்லங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஏகப்பட்ட தாவா பணிகளை, சமுதாய பணிகளை அல்லாஹ்வுடைய கிருபையினால பல ஆண்டு காலமாக தமிழகத்துல இந்த ஜமாத்தின் சார்பாக செய்து கொண்டு வருகிறோம். அதற்கான வகைக்காகத்தான் இன்றைய ஜும்மா வசூலிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து சேமிப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இது போன்ற தேவைகளுக்கு நிர்வாகிகளை அணுகி எந்த நிறுவனங்களுக்கு அதிகமான தேவை இருக்கிறதோ அதை கேட்டு அறிந்து அதற்குண்டான ரசீதுகளை போட்டு பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய அறிவிப்பு. பெண்கள் தரப்புல இருக்கக்கூடிய அந்த தொழுகைக்கான வரிசை முறைகளில் ஒரு சரியில்லாத நிலைமையை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக தங்களுடைய வரிசைகளை அமைத்துக் கொள்ளுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறார். தொழுகையினுடைய முறையில் அதுவும் ஒரு முறை. எப்படி தக்பீர் கட்டுறது தொழுகையினுடைய ஒரு முறையா இருக்குதோ, ருக்குக்கு போறது ஒரு முறையா இருக்குதோ, சஜிதாக்கு போறது ஒரு முறையா இருக்குதோ,
அதே மாதிரி தொழுகையை நேராகவும் நெருக்கமாகவும் நேர்த்தியாகவும் அமைப்பது என்பது தொழுகையில ஒரு முறை. இந்த முறையில நம்ம மாற்றம் செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா தொழுகையில ஏதோ ஒரு குறை வைக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையா சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் உங்களுடைய முகங்களை மாற்றி விடுவான் என்பது நீங்க அஞ்ச மாட்டீங்களா? தொழுகையை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கி கொள்ளாதவர்களுக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை உங்களுடைய முகங்களை அல்லாஹ் மாற்றி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தொழுகையில இடைவெளி விட்டு நிற்கக்கூடிய அந்த நேரத்துல ஷைத்தான் அந்த இடைவெளிகளுக்கு மத்தியில ஆட்டுக்குட்டிய மாதிரி ஓடுறாங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை சரி செய்து கொண்டு இது போன்ற விபரீதங்களிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விடுத்த எச்சரிக்கைகளிலிருந்து தவிர்த்து கொண்டு நம்முடைய தொழுகையினுடைய முறைகளில் எந்த ஒரு குறை வைக்காத நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.